விஜய் வந்து என்னென்னா அரசியல்லையும் சரி பர்சனலாகவும் சரி ஒரு நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது. இவர்கிட்ட வந்து பவன் கல்யாணம் வச்சு பேச முயற்சி பண்ணாங்க. பவன் கல்யாணம்னா பெரிய அவர் என்ன இப்போ 7 நாட்டில் அதிபராக இருந்தவர் அவர். இப்போ விஜய் வந்து பிஜேபிக்கு போனால் ஒரு ஒட்டுணியாகவே தன்னோட வாழ்க்கையை முடிச்சு விஜயை ஃபாலோ பண்ணுறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகப்பெரும் தற்குறிகள், வாழவே தகுதி இல்லாத அடிமுட்டாள்கள். மகளிர் தினத்தப்ப பெண்களுக்கான நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. ஒரு அனாமத்து ஒருத்தர் அட்ரஸ் இல்லாத ஏன் அப்படி உறுதிமொழி கொடுக்க முடியும்? இவனுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு சொல்லி இவன் ஏதாவது ஜெயிச்சிருக்கானா? ஒய்ஃப் பிரச்சனையை டைவர்ஸ் பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கூட்டத்தை போட்டது. போன வருஷம் மகளிர் தினம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? எப்பயாவது கொண்டாடி இருக்கேனா? வர்த்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அவர் லூசுமா, ஒரு சைக்கோ, புரியுதா? 25 வருஷம் ஒரு சைக்கோவோட வாழ்ந்துருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நோபலே கொடுக்கலாம். அமெரிக்கான நோபல் வந்து சங்கீதாக்கு தான் கொடுக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ கையாள மறந்துட்டாங்களா திமுக அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருதுல சார். இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே பண்ண முடியலையா? இவனுக்கு வீட்டை விட்டு வெளியில் என்ன இருக்குன்னே தெரியாது. அவன் வீட்டு வாசலில் ரோடு எவ்வளோ அகலம்னே தெரியாது. இவன் வந்து பிடிக்கிடுவானா? ஆனால் நம்ம அதிமுக எடப்பாடி அவர்களை இந்த தடவை சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? சீஃபே சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடியாரை கம்மியாக கணக்கு போட்டு கடைசியில் ஒரு நாள் அமைச்சர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கம்மியாக எடை போட்டு ஒரு நாள் சிஎம்மாகவே ஆகிட்டார். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமா விஜய் வந்து பிஜேபி கூட போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் அந்த ஒரு டாக் இப்ப அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை போவாரோ அப்படின்னு பல சந்தேகங்களும் வந்திருக்கு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது விஜய் வந்து என்னென்னா அரசியல்லையும் சரி பர்சனலாகவும் சரி ஒரு நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு மனிதரை பற்றி நீங்கள் ஒரு கணக்கீடு பண்ணணும் அப்படின்னா அது வாழ்வியலில் எதுலையாக இருந்தாலும் சரி. அதுக்கான பரீட்சையை கூட ஒரு பையன் வந்து ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னா கூட, இல்லை அதாவது குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டான்னா கூட, அவன் குவார்ட்டர்லியில் என்ன வாங்கியிருக்கான், ஆஃப் எலியில் இப்போ குவார்ட்டர்லியில் 90% எடுத்திருக்கான், ஆஃப் எலியில் ஒரு 80-90% எடுத்திருக்கான். ஆனால் ஆனுவலில் டக்குன்னு ஒரு 35% எடுத்துட்டான் அப்படின்னாலும் அந்த ஸ்கூலில் பாஸ் போட்டு விட்ருவாங்க. எது காரணம் என்னென்னா அவனோட ஆவரேஜ் நல்லா இருக்குது, முன்னாடி நல்லா பண்ணியிருக்கான், இது நடுவுலேயும் நல்லா பண்ணியிருக்கான், ஏதோ அவன் பிரச்சனையில் மாட்டியிருக்கான், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை ஏதோ மன ரீதியான பாதிப்பு வரலான்னு ஒரு கணக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் பார்க்கும்போது கடந்த காலத்தில் இவங்க எப்படி இருந்திருக்காங்க, இந்த விவகாரத்தில் எப்படி டீல் பண்ணியிருக்கான், அதில் பார்த்தால ஒருத்தனோட லட்சணம் என்னன்றது தெரிஞ்சிடும். சரியா? அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அப்படிலாம் கடந்த காலத்தை விஜய் பார்த்தீங்கன்னா விஜயோட கடந்த காலமும் கேடுகட்ட மாதிரி இருக்கும், நிகழ்காலம் கேவலமாக இருக்கும், எதிர்காலம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்றத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் விஜய் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆள், இதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாத ஆள், எதுவும் தெரியாத ஒரு ஆள், ஆசையை மட்டுமே அளவுகோலாக வச்சு ஒரு களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு சைக்கோ அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதுதான், அதனால தான் இவர்கிட்ட வந்து பவன் கல்யாணம் வச்சு பேச முயற்சி பண்ணாங்க. பவன் கல்யாணம்னா பெரிய அவர் என்ன இப்போ 7 நாட்டில் அதிபராக இருந்தவர் அவர். அவர் இத்து போனவன் வந்து இப்போ ஏதோ வந்திருக்காப்புல, இப்போ சிஎம்மாக இருக்கிறதுனால ஒரு மரியாதை கொடுத்தாகணும். அதனால் இவர்னு அக்கௌண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அவர் வந்து திடீர்னு ஏதோ கூட்டத்தை காமிச்சு வந்து ஏதோ ஒரு 25 சீட்டை ஜெயிச்சு துணை முதல்வர், அடுத்தோட அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதை கழட்டி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தெருவில் துரத்தி விட்டுறாங்க. அப்படியே ஒட்டி பிழைக்க வேண்டியதான். ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான் வாழ முடியும். ஸோ அதே ஒட்டுண்ணி தான் விஜயும். இப்போ விஜய் வந்து பிஜேபிக்கு போனால் ஒரு ஒட்டுண்ணியாகவே தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். ஆனால் விஜய் வந்தப்ப விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்தாங்க, விஜய் வந்து ஒரு மாற்றமாக இருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீப காலமாக விஜய்க்கு ஒரு ரொம்பவே நெகட்டிவான ஒரு விஷயங்களே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது விஜய்க்கு முதல்ல ஹைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் கடை திறக்கிறான்னு வைங்களேன், எந்த கடை திறந்தாலும் அன்றைக்கி சொந்தக்காரன் போனால் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பான். அவன் போய் ஆளுக்கு ஒரு 500 1000 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்குவாங்க. அன்றைக்கி வியாபாரம் பார்த்தா ஒரு 50,000 ரூபாய்க்கு நடக்கும். அடுத்த நாள் பார்த்தா 500 ரூபாய்க்கு கூட நடக்காது. நீங்கள் இந்த முதல் நாள் நடக்கிற வியாபாரத்தை வச்சு இந்த கடையோட வியாபாரம் இதுதான் முடிவு பண்ண முடியாது. நான் ஒரு கடை திறக்கிறேன், ஏதோ நான் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறேன்னா, சரி சார் கூப்பிட்டாரு ஒரு 200 ரூபாய்க்கு போய் ஏதோ வாங்கணும், அடுத்த நாள் நீங்கள் வருவீங்களா, அதுக்கு அடுத்த நாள் வருவீங்களா, வர மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வந்து விஜய் வந்து கடை திறக்கும்போது ஒரு கூட்டம் இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் அந்த கடையில் பொருளும் இல்லை, வியாபாரம் சரி இதுவும் இல்லை, அது அங்கே வாங்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். சரியா? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ விஜயோட இது அவ்வளோதான் அப்படின்றத வேகமாக போனவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க.
இப்போ சமீபமாக த்ரிஷா கூட போன விஷயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாச்சு. ஏன்னா விஜயை நம்பி தாவேகா தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணன் இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் த்ரிஷா கூட வந்து அந்த ஒரு பிம்பத்தையே விஜய் உடைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இல்லை இல்லை, அவங்க தொண்டர்கள் அவரை ஃபாலோ பண்ணி விஜயை ஃபாலோ பண்ணுறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேரில் ரசிகர்கள், விஜய் படத்தை ரசிக்கிறோம், விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படி இப்படின்னு மாதிரி இருக்கிறவங்க 25 பேர் தான். மீதி 75ல் 25 பேர் வந்து ஆகப்பெரும் தற்குறிகள், ஒன்றத்துக்குமே இல்லை, இவங்க வாழவே தகுதி இல்லாத அடிமுட்டாள்கள் 25. இன்னும் 50% எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 10% வேணால் இதாக இருக்கும். ஸோ இந்த தற்குறிகளை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, அவங்களோட எதிர்பார்ப்பே வேறு. அவனுக்கு என்னென்னா விஜய் தான். இது இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சா சார்? ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிறைய குரல்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அது நெகட்டிவாகவே இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல? இல்லை, அதுதான் ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் வந்து புதுசாக எது திறந்தாலும் ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வந்துடாதா, புதுசாக யாரோ ஒரு வராரே அப்படின்னு தான் நினைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களாலே நாசமாயிருவோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கேடு கெட்டவனா இவன் அப்படின்ற மாதிரி யாரையாவது தெரிஞ்சிச்சுன்னு வைங்க. நான் விஜயை சொல்லலை, ஏன்னா விஜய் வந்து அதை விட மோசமான ஆள். நம்ம சீமான் சொன்ன மாதிரி நான் கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆள். விஜய் வந்து கெட்டவன் சொல்ல முடியாது. ஸோ ஆனால் வந்து அந்த வந்த புதுசில் அப்படி தான் இருக்கும், எல்லோரும் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு போவாங்க, அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. இப்போவும் பிஜேபியோட அழுத்தம் தாவேகாக்கு இருக்கா சார்? ஏன்னா இப்போ சிபிஐ சமன் வருது, குற்றவாளியாக இருக்கான், அவனுக்கு வந்து போலீஸ் வந்து இப்போ மெமோ கொடுக்குறதும் கூப்பிட்றதும் அது அழுத்தம் கிடையாது. தவறு செய்தவர்கள் ஏற்கனவே வழக்கு அவங்க தானே கேட்டாங்க சிபிஐ வேணும்னு, அப்புறம் சிபிஐ அழுத்தம் கொடுக்குதுன்னா என்ன பண்ணுறது? இல்லை பிஜேபி பக்கம் வரத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கூட்டம் இல்லை, அது வந்து பிஜேபி ரெகுலராக பண்ணுறது தான். ஏன்னா பிஜேபி பக்கம் வர்றதுக்கு இல்லை, பிஜேபி தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கு, வளர்க்குறது பிஜேபி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி தான். ஸோ அதனால் நேரடியாக அவங்க குழந்தையா இல்லைன்னா கூட ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி பஸ் ஃபீஸ்லாம் கட்டி இப்போ டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க வைக்கிறது யாருன்னா பிஜேபி தான். சார் ஆதவர்ஜுனா ஒரு மேடையில் சொல்கிறாரு, திமுக தான் வந்து ஒரு பொண்ணை வச்சு தலைவரோட பேரை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு கேவலம் அப்படின்றத இவங்களே அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சங்கீதாவோட ஒரு விஷயத்த ஒரு அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஆதவர்ஜுனாலாம் வந்து பிறந்ததே நஷ்டம்தாம்மா. ஆதவர்ஜுனாலாம் ஒரு மனுஷனாக பெற்றதே வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க இது பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருந்தாலும் ஏதோ சட்னி அரைக்க உதவுவாங்க, அந்த மாதிரி ஒரு டிக்கெட் தான் அது. அது ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றிலாம் என்ன பேசிட்டு. அந்த தாவேக்காவுடைய கட்டமைப்பு இன்னும் சரியாகலை. கட்டமைப்பு சரியாக இல்லைன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்டடம் கட்டுறேன்னா செங்கல் சிமெண்ட்டு வச்சு தானே கட்டுவாங்க. ஒரு செங்கல், அதுக்கப்புறம் ஒரு பாறாங்கல், அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா, இப்படியா வச்சு கட்டுவாங்க கட்டடம். அந்த மாதிரியான ஒரு கட்டடம் தான் அது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பாறாங்கல் இருக்கும், பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், ஒரு ஈத்திர பேப்பர் இருக்கும். இதுதான் அந்த கட்சியில் இருக்கவனுடைய கணக்கீட்டெல்லாம், கூட இருக்கவன் பதவி கொடுத்துருக்கவன்லாம் எல்லாருமே அப்படி தான். அவங்க ஒரே நோக்கம் விஜயை கல்யாணம் பண்ணணுன்றது தான், அப்படின்றது தான் அவர்களுடைய. அது இப்போ பசங்களுக்கும் அந்த நோய் தொத்திடுச்சு. அந்த மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நாள் விஜயை கல்யாணம் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ அது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சார் மகளிர் தினத்தப்ப பெண்களுக்கான நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்க திமுக சார்பா. அந்த மகளிருக்கு 1000 கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, இவன் யாருமா இவன் அரசியலில் இருக்கானா, இவன் ஜெயிச்சிருக்கானா, எம்எல்ஏவா, எம்பியா, பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, இல்லை சென்ட்ரல் மினிஸ்டரா, இல்லை ஸ்டேட் மினிஸ்டரா, இல்லை கவர்னரா? ஒரு அனாமத்து ஒருத்தர் அட்ரஸ் இல்லாதவன் ஏன் எப்படி உறுதிமொழி கொடுக்க முடியும்? இவனுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு சொல்லி இவன் ஏதாவது ஜெயிச்சிருக்கானா, ஏதாவது அதிகார பதவியில் இருக்கானா? எதுவுமே இல்லாத ஒருத்தர் ரோட்டில் போகிறவன் வந்து ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பொண்ணு உங்களை கூப்பிடுது, அம்மா அடுத்த வருஷம் உனக்கு ஃபுல்லாக தீபாவளி சுடிதார் நான் தான் எடுத்துறேன், அது தரேன், உனக்கு செலவு காசு தரேன் அப்படின்னா நீ முதல்ல என்ன செய்ப்பீங்க? யாருமா நீ போமா, முதல்ல லூஸாக தான் நினைப்பீங்க. ஏதோ ஒரு மெண்டல் வந்து நம்மகிட்ட பேசுன்னு நீங்கள் தவிர்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு மெண்டல் தான் விஜய். விஜய்க்கு என்ன அதிகாரம் இருக்குது? உனக்கு எவன் ஓட்டு போட்டான், உனக்கு எத்தனை % ஓட்டு இருக்குது, ஒரு இலவும் தெரியாது எட்டும் தெரியாமல் நீ பாட்டுக்கு இப்போ இது சொல்கிறேன். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை அப்புறம் ஏற்கனவே பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ அதிமுக திமுக எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இவர் என்ன பெரிய வந்து இடையில பிடுங்கிறது? இவர் என்னத்தை பிடுங்க போகிறாரு? அதனாலும் புதுசாக ஏதாவது யோசிக்கிறாங்கன்னா அது இல்லை, இதை பார்த்து அப்படியே எழுதி கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இதை தான் தொடர்ந்து அவங்க மேலே வைக்கிற ஒரு விமர்சனமாகவும் இருக்கு. நான் புதுசாக தரப்போற ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறேன். அவங்க அன்னைக்கு கூட்டம் போட்டதே வந்து என்ன அப்படின்னா, பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறது. இப்போ ஒய்ஃப் பிரச்சனையை டைவர்ஸ் பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கூட்டத்தை போட்டது.
ஒரு மனுஷன் இருந்தால் இவன் இன்றைக்கி தான் பிறந்து வானத்துலேருந்து குதிச்சானே அவன். போன வருஷம் மகளிர் தினம் வரலையா, அதுக்கு முந்தின வருஷம் வரலையா, எப்போயாவது கொண்டாடிருக்கானா, இல்லை இவங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கானா, இல்லை உங்கள் அம்மாவை கூட வச்சுருக்கானா, மகளை கூட வச்சுருக்கானா, ஒய்ஃபை எதுவுமே ஒரு லேடிஸை கூட இவன் கூட வச்சுருக்கல. இவன்லாம் என்ன அர்த்தத்தில் கொண்டாடுறான்னு சொல்லி இதை வந்து இவனை பெரிய ஆளாக பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. தற்குறிகளோட கூட்டம் அவனை பாராட்டிட்டு இருக்கு. ஆனால் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையும் நிறைய பேர்கிட்ட கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அந்த வர்த்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அவன் லூசுமா, ஒரு சைக்கோ, புரியுதா? அவனுக்கு வந்து என்னென்னா சினிமாவில் பிரபலம், அதை வச்சு எதாவது ஆட்டையை போடணும்னு பார்க்குறான். ஜெயலலிதா ஒரே எய்ம் என்னென்னா சிஎம்முடைய பவர் என்னான்னு இவன் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. எதை வச்சு தெரியும்னா, ஜெயலலிதா கையை கட்டி காலையிலேருந்து நிற்க விடும்போது என்ன பண்ணான்னா, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கோம், நம்ம கொடை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் ஷூட்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அது வண்டியை விட்டு இறங்கினா கேரவன் வரைக்கும் மழை பெய்தோ இல்லையா கொடை பிடிப்பாங்க, கேரவன்லேருந்து தட்டவே மாட்டாங்க, அவனா வெளியில் வந்தால் தான் உண்டு. இப்படிலாம் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க நடிகர்கள் எல்லாமே. விஜய் மட்டும் கிடையாது, அஜித்தாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் எல்லாரும் அப்படி வாழ்ந்துட்டு நம்மளை ஒருத்தர் கூட்டு போய் கையை கட்டி ஸ்கூல் பையன் மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்க விட்டா, அப்போ அவங்க அவ்வளோ பவரா, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் ஆர்வ கோளாறில் வந்தது தான். அவனுக்கு அரசியலும் தெரியாது, எட்டும் தெரியாது, இளவும் தெரியாது. அதனால் துரத்தி விட்டான் 2026 துரத்தி. அரசியல்னால் அவனுக்கு என்னன்னு தெரியாது, எங்கே போய் எந்த முட்டு சந்தில் போய் முட்டுன்னு தெரியாது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் இப்போ மாற்றா விஜய் நினச்சாங்க, ஆனால் இப்போ அது இல்லைன்னு அப்படி ஆகும்பொழுது இப்போ யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் இப்போல்லாம் சொல்ல முடியாதுமா. இன்னும் தேர்தல் அறிவிக்கணும், கூட்டணி ஃபைனலைஸ் ஆகணும், எல்லாருமே நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஓரளவுக்கு கூட்டணி அப்படிலாம் சொல்ல முடியாது. அரசியலில் இப்போ நீங்கள் இப்போ தான் இந்த தேர்தலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 7 தேர்தலில் 8 தேர்தலை பார்த்தா 91லேருந்து ஜெயலலிதான்ற ஒரு ஆள் யாருன்னே தெரியாது. 24 சீட்டு ஜெயிச்ச ஒரு சின்ன கட்சி, புரியுதா? 91 ராஜீவ்காந்தி செத்த உடனே ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆயிடுச்சு. அந்தம்மா கட்சியை விட்டே தூக்கின ஒரு ஆள், டம்மி பீஸாக இருந்த ஜெயலலிதா சிஎம்மாகவே ஆக முடிஞ்சு. புரியுதா உங்களுக்கு? ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும்போதே அந்த கட்சி தோற்று படுதோல்வி அடைஞ்ச நிலையில் ராஜீவ்காந்தி எலெக்ஷன் நேரத்தில் ராஜீவ்காந்திலாம் அவ்வளோதான், ஜனாதல் தான் திருப்பி வருன்ற நேரத்தில் ராஜீவ்காந்தி மரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் காங்கிரஸை மேலே வர வச்சிச்சு. இப்போ நரசிம்மராவ் வந்தார். ஸோ இப்படி எதையுமே வந்து சொல்ல முடியாது. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணுற டேட்டு முடியுது பாருங்கள். அப்போ தான் இந்த கூட்டணி யாரோட இருக்காங்கன்றதோட கடைசி கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த சூழலில் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ இடையில வந்து காங்கிரஸ் வந்து ஒரு முரண்பாடாக இருந்தது. இல்லை, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னணியில் இருக்குது. இப்பயும் திமுக தான் முன்னணியில் இருக்குது. அது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. திமுகவே இப்படி கண்டினியூவாகவும் வரலாம், என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்தோம். சார், திருச்சி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பேசினப்ப மறுபடியும் திமுக 2.0 தான் அமையும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறப்ப நிறைய திட்டங்கள் வரிசைப்படுத்தியிருந்தாரு. நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், புதுமை பெண்கள் திட்டம் கொண்டு வந்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், இப்படின்னு வரிசையாக அவங்க பல திட்டங்களை சொல்லியிருந்தாலும் அதே சமயம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ கையாள மறந்துட்டாங்களா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி கூடி வருதுல்ல சார்? 7 கோடி பேர் இருக்காங்க. 7 கோடி பேரில் போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? 10 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? 7 கோடி பேரையும் வந்து அவன் வந்து இது வந்து அவனுடைய சொந்தமாக ஒருத்தன் திடீர்னு கோவப்பட்டான், பொண்டாட்டியை குத்தி கொண்டுட்டான்னா அதுக்கு கவர்மெண்ட் போய் உட்காந்துலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை அவன் பொண்டாட்டி புருஷனை விஷம் வச்சு கொண்டுட்டான்னா பார்த்துட்டு இருக்க முடியாது. தனியாக ஒரு புள்ள போகுது, அதை யாராவது இது பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கெல்லாம் பாதுகாப்பு போட முடியாது, யாவன் வந்தாலும் போட முடியாது. ஸோ அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்கள் வந்து வேறு மாநிலத்தை கம்பேர் பண்ணணும், வேறு நாட்டை கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். மனிதன் 90% கொடூரமானவன் தான். அவனை சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. அந்த சட்டம் ஒழுங்கு இல்லை, ஒரு 24 hours நீ யாரை கொல்லணுமோ கொண்டுக்கலாம், யாரை வேணாலும் அடித்து மண்டையை உடச்சிக்கலாம், கேஸே கிடையாதுன்னு சொன்னால் 60% மக்களுக்கு மண்டையை உடைச்சிருப்பாங்க, ஒரு 20% பேர் செத்து போயிருப்பாங்க. அதுதான் சட்டம் ஒழுங்குன்றது. அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? இல்லை. கொலைன்றது அது இண்டிவிஜுவலாக எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிறான், திடீர்னு வண்டியை மோதிடுவான், சண்டை போட்டு மண்டையை உடச்சி செத்து போயிட்டான்னா அதுக்கெல்லாம் தமிழக அரசோ எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அது பண்ண முடியாது. புரியுதா அவங்களுக்கு? அது வந்து முழுக்க அந்த கேடுகட்ட மக்களோடைய சிந்தனை. அது யார் வந்தாலும் அதை சரி பண்ண முடியாது. இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே பண்ண முடியலையா? இவனுக்கு வீட்டை விட்டு வெளியில் என்ன இருக்குன்னே தெரியாது, அவன் வீட்டு வாசலில் ரோடு எவ்வளோ அகலம்னே தெரியாது, இவன் வந்து பிடிங்கிடுவானா? அதுதான் கேடுகட்டலை. இப்போ இன்னொரு அரசியல்வாதி ஒரு டேலண்டாக நான் இப்போ ஜெயலலிதா இருந்து சவால் விட்டால் பரவாயில்ல,
நான் என்னோட ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலை, இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல. இவன் துபாய் ஒரு வீட்டில் படுத்திருக்கான், இவனுக்கு பக்கத்து தெருவில் என்ன இருக்குன்னே தெரியாது, டீ கடை எங்கே இருக்குன்னு தெரியாது, இவெல்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறான்னா அது பெரிய காமெடி தான். இப்போ அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி, இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி தான் சொல்லணுன்றத அவரே சொல்லியிருந்தார். இவங்க 2 பேர் கூட்டணியாவது உறுதியாக தொடரும்ன்றத நம்ம பார்க்கலாமா? இல்லை, அரசியலில் எதுவுமே தொடராதுலாம் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணால் மாறுதலுக்கு உட்பட்டது தான் அரசியல். இப்போ திருச்சி மாநாட்டில் நேரு அவர்களை பற்றி பாராட்டி பேசியிருப்பார். ஆனால் அதே நேரு அவர்கள் மேலே கேஸ் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு தாமதம் நடந்துகிட்டே தானே இருக்குது. இல்லை, அதான் மோடி மேலேயும் தான் கொலை குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்காக என்ன மோடி வந்தால் பாராட்ட விடாமல் அந்த கொலை குற்றச்சாட்டை பற்றி பேச இல்லை சார். இல்லை, அமித்ஷா மேலே வழக்கு இருந்தது, அதை அவர்களே நீதிபதியை வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்காக சொல்ல முடியுமா? எச் ராஜா மீது வழக்கு இருக்குது, புரியுதா அவங்களுக்கு? நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு இருக்குது. ஏன்னா அதிமுக ஜெயலலிதா வந்து ஊழல்னாலே சிறைக்கு சென்ற இந்தியாவில் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜெயலலிதா தான். பதவியில் இருக்கும்போது அப்படி கொத்தா கொண்டு போய் 3 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அது அப்படியே கடந்து போயிட முடியுமா சார்? கடந்து போய் மத்திய அரசு எதுக்கு இருக்குது? பிடுங்குறதுக்காக இருக்குது. கேஸை போட வேண்டியதானே சிபிஐ வச்சு. ஏன் விட்டு மித்தவனெலாம் போய் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் சாயந்தரமாக தூக்கி உள்ளே வச்சிங்கல்ல, தூக்கி உள்ளே வை. அப்புறம் என்னதுக்கு பேச? அதிகாரம் உன் கையில். அதாவது ரோட்டில் போகிறவன் ஒருத்தன் கேட்டான்னா பிரச்சனை இல்லைம்மா, நம்மளை மாதிரி ஒரு ஆள் கேட்குறோன்னா பிரச்சனை இல்லை. அதிகாரத்தை கையில் வச்சுருக்க, மத்திய அரசு கையில் இருக்குது. ஊழல் பண்ணால் துடிச்சு உள்ளே போடு. அதுக்கு என்னத்துக்கு இப்போ படம் காட்டுறீங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக. இப்போ பீகாரில் நடந்த மாதிரி தான் என்டிஏ கூட்டணியில் நடக்கும். எப்படி பீகார் முதல்வரை ராஜினாமா பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அதிமுக என்டிஏ கூட்டணி? அதுதான் உண்மை, அது அவர்களோட இது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தோற்று ஓடி போயிடுவாங்க. நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எடப்பாடியாரே மிகப்பெரிய ராஜதந்திரி. அப்படின்னா பார்த்திங்க இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க, புரியுதா அவங்களுக்கு? அதனால் தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகாது. பீகாரில் எதோ இழிச்சவாயன் தான் அவர் வயதான ஆள், கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிதிஷ்குமாருக்கு. அவர் எதுக்கு லாயக்கு இல்லாமல் போயிட்டார். இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி அவர் ஒழிச்சு கட்டிட்டாங்க. இங்கே அப்படி பண்ண முடியாது. அங்கே திமுக மாதிரி ஒரு கட்சி இல்லை, எதிர்கட்சியாக இல்லை, சரியா? அந்த மாதிரி இன்னும் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. அதனால் தடுப்பு நிறையா இருக்கிறதுனால அங்கே வேலைக்கு ஆகாது. ஆனால் நம்ம அதிமுக எடப்பாடி அவர்களை இந்த தடவை சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா சார்? ஏன்னா ஆரம்பத்தில் எடப்பாடியை எப்போவுமே சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவங்க ஒய்ஃபே சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கே அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எடப்பாடியாரை கம்மியாக கணக்கு போட்டு கடைசியில் ஒரு நாள் அமைச்சர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கம்மியாக எடை போட்டு ஒரு நாள் சிஎம்மாகவே ஆகிட்டார். அதனால் எடப்பாடியாரை நீங்கள் கம்மியாக கணக்கு போடவே முடியாது. அதனால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை அமைச்சு போட்டிடுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தானே இருக்குது, கூட்டணி அமைச்சிட்டாங்கல்ல. இருந்தாலும் அவங்க மேல ஒரு விமர்சனம் இருந்தது இல்ல சார்? இப்ப கட்சி ஒழுங்கு இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்தது. ஆனா இப்ப அது கொஞ்சம் மாறி இப்ப NTTVயும் மறுபடியும் உள்ள வந்துட்டாரு. பிரச்சனையா இருந்த ஓபிஎஸும் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. நீங்க இதெல்லாம் உள்ள பார்க்க கூடாது. இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை நீட்டா இருக்கான், அமெரிக்கா மாப்பிள்ளை மாதிரி இருக்கான் அப்படின்றது, நல்லா இருக்கான், படிச்சிருக்கான் அப்படின்றது தான் தெரியும். அதுக்கப்புறம் உள்ள அவன் கஞ்சா குடிப்பான், அவன் இப்போ சரக்கு அடிக்காம படுக்க மாட்டான் அப்படின்னு உள்ளெல்லாம் இருக்கலாம், அது வேற. இது வெளி தோற்றம் அப்படி இருக்கா, மாப்பிள்ளை சூப்பராக இருக்காரு, நல்லா ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, சனிக்கிழமை ஏன்னா கஞ்சா டிசிஆரில் போய் படுத்துருவான்றதெல்லாம் அது உள் விவகாரம். அந்த மாதிரி எடப்பாடியார் அந்த கூட்டணி நல்லா தான் இருக்குது. அதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியது. அப்போ இந்த தேர்தல் ஒரு கடினமான ஒரு போட்டியாகவே இருக்கும்ல சார்? திமுக எல்லா தேர்தலுமே கடுமையான போட்டி தான்மா. இந்த தேர்தல் எல்லா தேர்தலுமே எல்லா தேர்தல்லையுமே 2 பேர் யார் ஜெயிப்பாங்கன்றது கடுமையாக இருக்குது தான் செய்யும். இந்த தேர்தல் இன்னும் கூட கொஞ்சம் கடுமையாக இருக்குது. ஓகே சார். இப்போ சீமான் அவர்களுடைய வருகை சார், சீமான் ரொம்ப நாளாக வந்துட்டாருமா, இப்போ கேட்குறீங்க? விஜயால கொஞ்ச நாள் அமைதியாவே இருந்தாங்க, சீமானை பத்தி அதிகமா பேசாம இருந்தாங்க. வழக்குனால இருந்தாரு, வழக்கு பற்றி இருந்துச்சு, அவருக்கு சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய வேலைகள்லாம் இருந்ததுனால அதில் இருந்தார். அவர் வெளில வந்துட்டார். மாநாட்டில் மரம், நாய், நரி எல்லாத்துக்கும் மாநாடு நடத்தினார். கடைசியாக மனிதர்களுக்கும் மாநாடு நடத்தினார். திருச்சியில் நடத்தி முடிச்சிட்டார். அவ்வளோதான். இப்போ ரெஸ்ட்டுக்கு போயிட்டார், ஆஃப் மோடுக்கு போயிடுவார். இனி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பிரச்சாரத்துக்கு தான் வெளியே வருவார். சீமானும் இந்த தேர்தலில் இருக்காரு தானே சார்? அவரையும் நம்ம இருக்காருமா, கட்டாயம். பஸ்ஸில் அவரும் உட்காந்துருக்காரு. நீங்கள் சத்தம் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காருன்றதுனால அவரை கணக்கில் எழுத முடியாது. எண்ணி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கணக்கில் வருவார். அதனால் அவர் பாட்டுக்கு இருக்கார். நீங்கள் அவரை போட்டு இழுக்கிறீங்க, வருவார், இருங்க, பிரச்சாரத்துக்கு வருவார். சரி, அப்போ இதில் விஜய்க்கோ சீமானுக்கோ இருக்கிற போட்டியாக பார்க்கலாமா? இல்லை, அதெல்லாம் அப்படி பார்க்க முடியாது. இப்போ ரன்னிங் ரேஸில் போகிறோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் ஓடுறான்னு வைங்க, நீங்கள் 3வது ஆளையும் 7வது ஆளுக்கும் போட்டியான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது.
மொத்தத்துக்கு எல்லாம் ஓடுறாங்க. யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வர்றாங்க. 8வது வரவனுக்கும் 4வது வரவனுக்கு தான் போட்டியான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இப்ப 4 முனை போட்டி அப்படின்றத தானே சார் தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் சொன்னா? அது விவரம் தெரியாதவங்க சொல்லுவாங்க. 4 முனை போட்டி, 7 அப்ப முனை இருமுனை போட்டி தான் போட்டியே வந்து என்டிஏ இது டிஎம்கேக்கு என்டிஏ கூட்டணிக்கு தான். இவங்கெல்லாம் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறுறாங்க. விஜய் வந்து நானு ரவுடி தான் வண்டியில் ஏறுறது, சீமான் வந்து வண்டியில் ஏறுறதெல்லாம் அதெல்லாம் சைடில் நடக்கிறது. இந்த சங்கீதா விவகாரத்தை திமுக தான் ஏவி விட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் வந்துட்டு இருந்ததுல்ல சார்? அவங்க எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். ஒரு விஷயத்தை தவிர என்ன சொல்லலை, அதுவும் சொல்லிடுவாங்க பிற்காலத்தில் விஜய் அப்படின்னு. அது வரும் பார்த்து. சந்திரசேகரனை வந்து கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருக்காப்புல, ஜகி ஆசிரமத்தில். அங்கே தான் இருக்காப்புல. இப்போ அப்பப்போ வந்து பெரிய கார்ப்பரேட்டு இது வச்சுருப்பாங்க சேனல், அவங்களுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துட்டு திருப்பி போய் அடைச்சி போட்டுருவாங்க. இப்போ அங்கே தான் அடைச்சி போட்டிருக்காங்க. சந்திரசேகரன் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வருவார். ஏன்னா அவங்க அப்பாவால் தான் அரசியல் தொடங்கினேன் அப்படின்ற அளவுக்குலாம் இடையில இருந்தது. அந்த கேடுகட்ட செயலை செஞ்சு சந்திரசேகரன் தான். அதோட பலனை தான் எதில் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வாயில மகனை அரசியல் கொண்டு வந்த பாவத்துக்கு தான் இப்போ ஆசிரமத்தில் அடைச்சி போட்டிருக்காங்க அவர். இப்போ அங்கே தான் இருக்காப்புல. இங்கே எதுனா ஜகி வாசுதேவ் ஆசிரமத்தில் இருந்து பணத்தை கட்டியிருக்காங்க, நான் கொடுத்துட்றேன், இந்த 2 பேரும் அங்கே அடைச்சி போட்டிருக்கேன்னு. அம்மா அப்பா 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஒய்ஃபே அங்கே அடைச்சி போட்டிருந்தாப்புல. இப்போ அந்த அம்மா வண்டி ஏறி வந்துருச்சு. பையன் அந்த பக்கம் போயிட்டாப்புல, பொண்ணு அங்கே ஊரில் இருக்குது. அதனால் இதாக இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ ஓபிஎஸ் திமுகவில் போய் இணைஞ்சார்ல சார், அது பழைசா இருந்தாலும் எப்படி போய் ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இவ்வளோ பிஜேபியை எதிர்த்து டிவிகே விஜய் பேசினாலும் அவரும் போய் இணைஞ்சிடுவாருன்ற அளவுக்கு ஒப்பிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லை விஜய், அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விஜய் நம்பகத்தன்மையான ஆள்லாம் கிடையாதுமா. என் நெருக்கடி வரும்போது ஜம்ப் அடிச்சு போகிற ஆள் தான். இது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வந்து அமைச்சர், கோயம்புத்தூரை சேர்ந்த அமைச்சர், அதிமுக அமைச்சர் யார், வேலுமணி, நான் தான் காரில் கூப்பிட்டு போய் எடப்பாடியார்ட்ட விட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு அதிமுக அமைச்சர் வண்டியில் ஏறி நீ சுற்றிருக்க அன்னைக்கு தேவைக்கு. அப்புறம் எடப்பாடியார் காலில் விழுந்துருக்க போய். அதுக்கப்புறம் ஜெயலலிதாட்ட போய் கையை கட்டி நின்று நாள் ஃபுல்லாக நடந்து போயிருக்கு. இதில் அந்த எஸ்டேட் இருக்குல்ல, ஜெயலலிதாவோட எஸ்டேட்டு, கொடநாடு எஸ்டேட்டில் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு கேட்டை திறந்து விட மாட்டேன்னு சொல்லி வாக்கி டாக்கியில் பெர்மிஷன் வாங்கி நடக்க விட்டுருக்காங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே வாசலில் ஒரு 1 மணி நேரம் நிற்க வச்சு, அதுக்கப்புறம் போய் உள்ளே ஒரு 2-3 மணி நேரம் கையை கட்டி உட்கார வச்சு, அதுக்கப்புறம் பணிஞ்சு அப்பாவும் மகனும் போய் இருந்த இதெல்லாம் உண்டு. அதனால் விஜய் ஏறி அடிச்சிங்கன்னா டம்முன்னு கீழே படுத்துருவாப்புல. வடிவேல் மாதிரி தான் விஜய் வந்து அரசியல் வடிவேல் தான். நீங்கள் ஏறி நல்லா அடிச்சிங்க அப்படின்னா கடையை சாத்திட்டு ஓடி போயிடுவாப்புல. இல்லை கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி விரட்ட ஆரம்பிப்பான். திருப்பி விரட்டினீங்கன்னா அதே மாதிரி தான். விஜய் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சைக்கோ. அவங்க ஒய்ஃப் சொல்கிற மாதிரி சைக்கோன்னே எடுத்துக்கலாம். ஆமாம், அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்களே. இப்போ நம்ம சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒய்ஃப் சொன்னால் நம்பி தானே ஆகணும். கூடயே இருந்தால் அவங்க 26 வருஷம் கூட வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கின்னஸ் கொடுக்கலாம். அந்த ட்ரம்ப்லாம் இது கேட்டுட்டு இருக்காங்க, எதுனா நோபல். அது வந்து அந்த அம்மா கொடுக்கலாம். 25 வருஷம் ஒரு சைக்கோவோட வாழ்ந்துருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நோபலே கொடுக்கலாம். அமைதிக்கான நோபல் வந்து சங்கீதாவுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ விஜய் த்ரிஷா ஒரு நட்பு ரீதியாக தான் வெளியே வந்தாங்கன்றதை எடுத்துக்கலாமா? ஆமாம், நட்பு ரீதியாக தான் வந்தாங்க. என்ன பாலும் பால் செம்பை மட்டும் மறந்துட்டு இருந்துச்சு. பாலும் பழத்தை எடுக்காமல் வந்துச்சு, வண்டியிலே வச்சுட்டு வந்துச்சு. மற்றபடி எல்லாம் நட்பு தான். அவங்க தோற்றத்தை பார்த்தாலே நட்புன்னு தெரியும்ல. இவர் பட்டு வேஷ்டி சட்டை, அந்த மாதிரி பட்டு சேலைலாம் கட்டி பூவெல்லாம் வச்சு பால் சொம்பை மட்டும் மறந்துட்டு வந்துருச்சு. அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய நட்புக்குள்ளே சிம்பாலிக்காக உள்ள விஷயம். சார், இந்த அரசியல் களம் சீரியஸாக போகும்னு பார்த்தா ஒரு மாதிரி நகைச்சுவையாகவே இருக்க மாதிரி இருக்கு. ஆரம்பத்துலேயுமே நகைச்சுவை. நீங்கள் சீரியஸாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யுது? வடிவேலு கத்தியோடு வரான்றக்காக சீரியஸாக பார்க்க முடியாது. அதுவும் காமெடி தான். அது புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இது. விஜய் வந்து ஒரு அரசியல் வடிவேல். அது என்ன காமெடியாக தான் போகுது. அது கூட இருக்க பூரா காமெடி கூட்டம் தான், தற்குறி கூட்டம். அது கூட்டம் ஏதாவது பண்ணி படத்தை பார்த்தா படத்தை ரசித்தோன்றது வேறு. அது ரசிகன். நீங்கள் ரசிகனை தாண்டிய தற்குறிங்க. நீங்கள் ரசிக்கிறது யாரை வேணாலும் ரசிக்கலாம். நான் கூட விஜய் படம் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும், ஓகே ஃபைன். ஆனால் வந்து நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறதுன்றது உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போடுறது அப்படின்ட்டு தான். கடைசியாக இந்த அதிமுக ஓபிஎஸ் இப்போ அவங்க இல்லாததுனால அதிமுக ஒரு பலமான ஒரு கட்சியாக நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா ஓபிஎஸும் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. யார் யாரெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு இடையூறாக இருந்தாங்கன்னு அவர் கருதினாரோ அவங்களாம் மற்ற கட்சிக்கு போனதுனால இப்போ ஒற்றை தலைமை அப்படின்றது அதிமுகவுக்கு உறுதியாயிடுச்சா? இல்லை, இப்போ எலெக்ஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடப்பாடியார் இருக்காரா இல்லையான்றது அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. இருக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, ஒரு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா. அவர் வந்து ஒரு பெரிய வில்லன்ட்ட சிக்கிட்டார்.
புரியுதா உங்களுக்கு? அதை விட்டு வெளியில் வர்றது கஷ்டம். சரி, இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி தானே சார் இருந்தது. என்டிஏ கூட்டணியில இதுக்கு முன்னாடியும் கூட்டணி வச்சிருந்தாங்க. அது லைட்டாக இருந்துச்சு, தப்பிச்சு வந்தார் இடையில, திருப்பி வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுல ஓபிஎஸ் வந்து சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாருன்னு அப்படி இல்லை, அவர் வந்து தப்பிச்சிருக்காரு, விஜய் வலை போட்டு பிடிப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, தேவைப்பட்டால் பிடிச்சி தூக்கிடுவாங்க. ஆனால் அவர் தப்பிச்சு வந்து அப்படியே இருக்கார். தாய் கழகம் இந்த இணைஞ்சிருக்காரு சார், அவரோட முடிவு சரியானதா? அது அவரை தான்மா கேட்க, அவர் முடிவு அவர்கிட்ட தான்மா இல்ல கேட்க. சார், நம்ம இத்தனை நாளா ஓபிஎஸ் வந்து ரொம்ப அதிமுகவுக்கு விசுவாசமானவர் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு திமுகல அவர் போன எங்கே உடனே இருக்காரோ அதுக்கு விசுவாசமாக இருப்பாருமா. திமுகவுக்கு விசுவாசமா இப்ப ஆமாம், இருக்காரு. எங்கே இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது தான் விசுவாசமே தவிர, யாருக்கோ விசுவாசம் இருந்துட்டு யாரு கூடயே இருக்கிறது தப்பு. அது இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கிறது தான் விசுவாசம். அதனால் அவர் இருப்பார். அவர் தெய்வத்தாயிட்ட வந்து அவர் எல்லாம் இது பண்ணார், தவம் பண்ணார், எல்லாம் பண்ணார். அந்த அம்மா அவர் மிரட்டி இருக்கும் நைட்டு வந்து, நீ இனிமேல் இந்த பக்கம் சுடுகாட்டு பக்கம் வராது, இடிகாட்டு பக்கம் வராது, நீ சொல்கிறது பூரா பொய்யா இருக்குது, ஏதோ சொல்லியிருந்திருக்கலாம். அதனால் இனி அங்கே போனோம்னா ஏதாவது. ஜெயலலிதாவை சொல்றீங்களா சார்? அவங்க அம்மா யார் அரசியலில்? அவர் எங்கே போய் தவம் இருந்தார்? தேனி சுடுகாட்டிலையா தவம் இருந்தார்? இங்கே தானே இருந்தார், இடுகாட்டில். அப்போ யார் சொல்லியிருப்பான்றது அதில் ஒரு உத்தரவு வந்திருக்கும், நீ பார்த்துக்க அப்படின்னு. சரி அப்படின்னு வந்துட்டேன். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.